நாங்க மாற்றம் வேணும்னு சொல்லி இது ஓட்டு போட்டதுக்கு ஏமாற்றம் தான். இப்போ கூட நான் வண்டி கீ தரேன் சார், ஒரு லேடியை இந்த வண்டியில அங்க இருந்து இங்க வரைக்கும் வர முடியுமான்னு கேளுங்க. முடியாதுப்பா. காலையில பசங்களை ஸ்கூல்ல கூட்டு போக அவ்வளோ ஸ்ட்ரகிள் எங்களுக்கு ஆகுது. எவ்வளவு விழுந்துரும் தெரியுங்களா? மழை பெஞ்சா அன்னைக்கு ஆப்சன்ட் போடுறதா இருக்கு குழந்தைங்களுக்கு. ஏன்னா இந்த ரோட்ல இருந்து கிராஸ் பண்ணி அங்க போக முடியல சார். ஒண்ணு விழுந்து காலை உடைச்சிக்கணும். விழுந்திருக்காங்க, விழுந்து பிளேட் வச்சிருக்காங்க. இங்க இருந்து இதுவரையும் தையல் போட்டிருக்காங்க 2 பேருக்கு. அப்பாவுக்கு இங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, இங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. இங்க இருந்து அந்த பள்ளத்தால ஸ்டிக் ஆகி விழுந்துட்டாங்க. அது உடனே நடவடிக்கை எடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க எத்தனை பேர், அந்த லாஸ்ட்ல 2 குழந்தைங்க விழுந்திருக்கு. அவங்களும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வயசான பாட்டி 2 நாளைக்கு முன்னாடி விழுந்திருக்காங்க. இங்க என்ன முடிவு பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க டக்குன்னு. மழை வந்தால் சரி கொடுக்குறாங்க, மழை இல்லைன்னா அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. வரன்ட்டு இதோட 10வது வாழ்ட்டு இங்கே வந்து போயிட்டாங்க. ஒரு வாட்டியும் வந்து ஒரு லாரி ஒரு 4 பேர் 5 பேர் வராங்க, நின்று ஃபோட்டோ பிடிக்கிறது தான் அதிகம். பேச வார்த்தைலாம் எதுவுமே இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக இருக்கு. அதெல்லாம் சும்மா பேச்சு சார், அதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் சும்மா பேசி. நீங்கள் மழை வர சொல்ல நீங்கள் எதிரில் வந்தீங்கன்னா எத்தனை பேர் இங்கே சரி கூறாங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கன்ட்டு இல்லை, வயசானவங்க சரி கூறாங்க, பசங்க கூண்டு போகிறவங்க. இந்த வீட்டு மெத்த மேலே 2 பேர் விழுந்து கால் உடஞ்சி ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ தான் ஒரு வாரம் அது வீட்டுக்கு வந்து. இது யாரும் கவனிக்கிறது இல்லை. கேட்டால் அதிகாரி வராங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர யாரும் அதிகாரி வந்து என்ன எதுன்னு கேட்குறது. எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா நோன்னு தான் இருக்குது. இது வரைக்கும் இன்னும் இந்த ஃபுல்லாக அந்த சந்து பாசிட்டிவ் ஷீட் ஃபுல்லாக மெயின் சந்து இதுலேருந்து கட்சி வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் யாரும் எந்த ஸ்டெப் எடுத்ததில்லை. கேட்டால் நான் வரேன்ன்றாங்க. ஒன்றுமே பதில் காணும் சார். ஆமாம் சார். வாசுதேவ தெருவில் வந்து பார்க்க சொல்லுங்க. பெரம்பூர் தொகுதி தான் இது, வாசுதேவ தெருவு. இங்கே வந்து பார்க்க சொல்லுங்க. ஓட்டு போட்ட 5ஆவது நாள் ரோடு நோண்டினாங்க. 4 மாதம் ஆச்சு, இன்னும் வந்து ரோடு வந்து சரி பண்ணலை. கேட்டால் நாங்கள் சரி பண்ணிட்டோம். அந்த முனையில் நின்று மண்ணை கொட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுறாங்க கார்பரேஷன்லேருந்து ஆளுங்க. அவங்கள கேட்டால் நாங்கள் ரோடு நோண்டிட்டா நாங்கள் போட்டோம் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இத்தனை பேர் குழந்தை குட்டி பெரியவங்கெல்லாம் எல்லாம் சுகரு பிபி கால் வலியாக இருக்கிறாங்க. யாருக்குமே ஒரு ஸ்டெப் எடுக்கல. வரவங்களாம் இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு போடுறான்றாங்க. 4 மாதம் ஆகின்னு ஒருத்தருக்கிட்ட வந்து போடல. அங்கே மண்ணை நோண்டி ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுறாங்க. மண்ணை நோண்டி மண்ணை போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுறாங்க. இதுதான் வேலையை அவங்களுக்கு ஆப்ரேஷனில் வராங்க, வேலை செய்கிறாங்க. இங்கேயே போட்ட மண்ணை திரும்ப அவங்களே அள்ளிட்டு போயிடுறாங்க. ரோடு போடுறோன்றாங்க. இதுவரை யாரும் வரல. நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு. நிறைய அடிபட்டு இருக்கு. வயசானவங்களுக்கு கஷ்டம். ஒரு ஆட்டோ புக் பண்ணா உள்ள வர மாட்டேது. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ வண்டி வர மாட்டேது. எங்களுக்கு ரோடு வேணும், ரோடு கண்டிப்பா வேணும். போக மாட்டேங்குது. ஆட்டோ போது அப்புறமா கதை. 2 வீலர் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் ஸ்கூலு. இங்கேருந்து போகிற சொல்ல ஒரு பசங்க விழாத போகிறதில்ல. எல்லாமே சரி கூட்டு எங்கே பண்ணுறது எங்கே மேடு தெரிய மாட்டேங்குது. அதில் என்ன போது பசங்க ஊந்துறாங்களோ அவங்களும் ஊந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது வந்து இப்போ நல்லா இருக்குது. மழை பெஞ்சுன்னா ரொம்ப அசிங்கமாகுது. நீங்கள் உடனே நீங்கள் என்ன இது நடவடிக்கை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தார் ரோடு போட்டு கொடுத்தாலே போதும் சார். சிமெண்ட் ரோடு போட்டால் அவங்க வந்து இதை நோண்டுறாங்க, இவங்க வந்து இதை நோண்டுறாங்க. கட்சியில் இந்த பக்கம் இவங்க வந்து நோண்டி அதோட நோண்டுறாங்க. நாள் தான் மூடுறதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது உள்ள தண்ணிக்கு போயிட்டு பைப்பு கீப்பு போட்டு நாஸ்தி பண்ணிடுறாங்க சார். ஆமாம், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், முடியல, நம்மளால் இங்கே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சும்மா வராங்க சும்மா கொஞ்சம் கொட்டிட்டு நிறைய விட்டு அவங்க பேருக்கு போட்டோ எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. இதே போல் ஒரு 4 மாதமாக இதே தான் நடக்குது. அப்புறம் எடுத்துகிட்டு போகிறனால மழை வந்துடுது. திருப்பி அதெல்லாம் நல்லா வீழ்ந்து ஏறிச்சு. இந்த தெருவே நாஸ்தி ஆகிடுது. ஒரு அழகாக வந்து ஒரு ரோடு போடணும் வரணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இப்படியே பண்ணாங்க. நல்லா தார் ரோடு போட்டு நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். உங்களை இதுக்கு தான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கூட நான் வண்டி கீ தரேன் சார், ஒரு லேடியை இந்த வண்டியில அங்க இருந்து இங்க வரைக்கும் வர முடியுமான்னு கேளுங்க. முடியாதுப்பா. காலையில பசங்களை ஸ்கூல்ல கூட்டு போக அவ்வளோ ஸ்ட்ரகிள் எங்களுக்கு ஆகுது. எவ்வளவு விழுந்துரும் தெரியுங்களா? மழை பெஞ்சா அன்னைக்கு ஆப்சன்ட் போடுறதா இருக்கு குழந்தைங்களுக்கு. ஏன்னா இந்த ரோட்ல இருந்து கிராஸ் பண்ணி அங்க போக முடியல சார். ஒண்ணு விழுந்து காலை உடைச்சிக்கணும். நாங்க மாற்றம் வேணும்னு சொல்லி இது ஓட்டு போட்டதுக்கு ஏமாற்றம் தான். எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? வண்டி அங்க மாட்டிக்குது, இறங்கிடுச்சு. எந்த மாற்றமே எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப ஸ்ட்ரகிள். எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ரோட்ல வர முடியாது சார். யாருக்காவது ஒரு அட்டாக் ஒரு ப்ராப்ளம் வந்தா வயசானவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியாது. யாராவது ஏதாவது ஆனதா ரோடு போடுவாங்களா?
நான் கேக்குறேன். இல்ல இந்த தெருவை மறந்துடுறீங்களா? இந்த ஆட்சி வந்து இதோட 100 நாள் ஆகுது. இது வரைக்கும் இந்த ஏரியா எம்எல்ஏ எங்களை வந்து பார்க்கல சார். ரெகுலரா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால நாங்க போட்டோம், யூடியூப்ல போட்டோம், நிறைய கால் பண்ணி டெய்லி எங்க ஹவுஸ் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க, வராங்க அகைன் நோண்டுறாங்க, திருப்பி பாக்குறாங்க, அகைன் நோண்டுறாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல. நிறைய பேர் விழுந்திருக்காங்க, நிறைய பேருக்கு கால் உடைஞ்சிருக்கு, பார்க்க மாட்டாங்க. மழை டைம்ல உங்களால இந்த வண்டி எடுத்துட்டு ஆஸ் அ லேடியா நான் போக முடியல. 2 பசங்களை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டமாகுது. நான் ஸ்கூல் ஆப்ஷன் போடுறேன். அன்னைக்கு மழை நாள் இன்னைக்கு பேஞ்சா எனக்கு கவலை வந்துடுது. நாளைக்கு எப்படி நான் என் பசங்களை இந்த ரோடை கிராஸ் பண்ணி நான் போறது? அந்த அளவுக்கு தான் இந்த தெருவில் எங்க சூழ்நிலையே இருக்கு. இது யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கல, எங்களுக்கு எந்த இதுவும் பார்க்கல சார். இது வாசுதேவன் ஸ்ட்ரீட் சார், இது பெரம்பூர். ஆக்சுவலி நம்மளோட சிஎமோட தொகுதி இது. அதுல வீனஸ்ன்றது ரொம்ப நிறைய லேண்ட்மார்க் இருக்கு இந்த சரௌண்டிங்ல. ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த ரோட்ல இருந்து போனா லாஸ்ட்ல வந்து எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு தெரியுங்களா? கிரவுண்ட் இருக்கு, பின்னாடி செம்மேரிஸ் ஸ்கூல், நிறைய இது லேண்ட்மார்க் இருக்கிற. சரி, இந்த தெருவில் நிறைய வண்டிங்க போறது வரது இருக்கு. அவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. வாசுதேவன் மெயின் ஸ்ட்ரீட் இது. இங்கே கார்னர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, பேக் சைட் ஸ்கூல் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, அந்த சரௌண்டிங்ல ஸ்கூல் இருக்கு. இந்த ஏரியா வர முடியல. தண்ணி லாரி எமர்ஜென்சிக்கு எதுவுமே வர முடியாது சார். ஒரு 2 வீலர் வரலன்னா ஆம்புலன்ஸ் எப்படி வரும் நீங்களே பாத்துக்கோங்க. நான் கூட இப்ப வண்டி தரேன், ஒரு லேடி அங்க இருந்து ஓட்டிட்டு போக சொல்லுவாங்க, அவங்க விழுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அப்ப நாங்க எங்க வண்டி எங்க நிக்குது தெரியுங்களா? அங்க நிக்குது வண்டி, நாங்க எடுத்துட்டோம், அங்க நிக்குது வண்டி. எங்களுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லதாகும். எங்களோட ரிக்வெஸ்ட் அதுதான்.